ஹலோ ஆல், ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக திராட்சை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 2 பெரிய பீட்ரூட் நான் எடுத்து நல்லா துருவிட்டேங்க. அதுவும் இந்த கடாயில் போட்டு ஒரு 4 மினிட்ஸ் அந்த நெய்யிலே நல்லா நம்ம வதக்கணும். அந்த பச்சை வாசம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்போ போகும். பீட்ரூட் வேகிறதுக்கு நான் 1.5 கப்பு பாலும் இதில் ஊற்றிட்டேங்க. பீட்ரூட் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இந்த பீட்ரூட் நல்லா அப்படியே வேகணும். அப்படியே இந்த பாலெல்லாம் கொஞ்சம் வற்றி வர டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகும். அப்போது ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் அதிகமாக போட வேண்டாம், ஏன்னா பீட்ரூட்லேயே ஸ்வீட்னஸ் இருக்குங்க. இந்த சுகர் எல்லாம் கரைஞ்ச உடனே மறுபடியும் ஒரு மாதிரி திக்காக இந்த கடைசி ஸ்டேஜ் அப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசம் அதெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஃபைனலாக ஒரு மிக்ஸ் கொடுத்தா சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிரும். இது ரொம்பவே குவிக்காக வித்தின் ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரெசிபி இந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாங்க. கிட்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிது. சாப்பிட்டா அன்றைக்கி நாங்கள் வெளியில் போகிற கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க. என் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு பூஜை பண்ணியிருந்தாங்க. குங்குமம் ஹல்தி குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை பண்ணியிருந்தாங்க. போகிற வழியில் இந்த மாதிரி பீகாக் எல்லாம் பார்த்தோம். நெதர்லாண்ட்ஸில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பீகாக் பார்க்குறது. அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போய் ரீச் ஆகிட்டு அவங்க அழகாக அவங்க ட்ரெடிஷன் படி நல்லா ஆர்த்திலாம் எடுத்து எங்களை இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் அவங்க பூஜை பண்ணியிருந்த பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அண்ட் சாப்பிட்டோம். டின்னர் பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் டின்னர் தான். இட்லி வடை சட்னி எல்லாம் செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் அந்த டே எங்களுக்கு போச்சு. ரொம்பவே சூப்பராக போச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான